வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் ஃபஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன், G7 ட்ராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட், ரேர் ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷு, ஒன் ஸ்டாப் சென்டர். இப்போது ஃபஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் எதனால் நியூஸில் இருக்குது அப்படின்னா, இப்போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால தான் நியூஸு. சவுத் வெஸ்ட் மான்சூனோட கான்செப்ட் லைட்டாக பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன்றது இந்தியன் கிளைமேட்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிற ரெயின்ஃபாலில் 70% ஆஃப் த ரெயின்ஃபால் கம்மிங் ஃப்ரம் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்தியன் ஓஷனை கடந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இது 2 பிரான்ச்சாக பிரியும். ஒன்று வந்து அரேபியன் சி பிரான்ச்சு, இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. இப்போ அரேபியன் சி பிரான்ச் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை ட்ராவல் பண்ணும்போது வெஸ்டர்ன் காட்ஸில் மோதி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்து செம்ம மழை பெய்யும். ஆனால் ஈஸ்டர்ன் பார்ட் வந்து அவ்வளோ மழை இருக்காது. அடுத்து இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்து டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் பண்ணும்போது பேரலல் டு ஆரவல்லி ரேஞ்சுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனால ராஜஸ்தான் அப்புறம் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச், அதாவது வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு வந்து அதிகப்படியான மழை இருக்காது. இப்படி போகிற அரேபியன் சி பிரான்ச்சோட மான்சூன் வந்து ஹிமாலயாவில் வந்து மோதும்போது நார்த் இந்தியா ஃபுல்லாக செம்ம மழை பெய்யும். அடுத்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போய் நார்த் ஈஸ்டர்னில் காரோ, காசி, ஜெயிந்தியா இந்த ஹில்ஸுக்கு நடுவில் ஒரு ஃபனலிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுனால அங்கே செம்ம மழை பெய்யும். அந்த பிளேஸில் தான் உலகத்திலே அதிகமான மழை பெய்கிற மாசின்ட்ரோம் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த நார்த் ஈஸ்டர்னில் போய் அட்டாக் பண்ணுற சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போக போக ரெயின்ஃபால் வந்து கம்மியாயிடும். இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் பற்றினது. இது ஸ்டார்ட் ஆகிறதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது தான் நியூஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து G7 பற்றி என்ன நியூஸ் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, G7 சம்மிட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இப்போது இதில் வந்து ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து எந்த கண்ட்ரிஸோட ரெப்ரசன்டேஷனும் இல்லை. அப்போ எப்படி இது ஒரு குளோபல் சினாரியோவை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட் ஆஃப் இன்வைட்டீஸ் சொல்லியிருக்காரு. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, ரஷ்யா இவங்க 4 பேரையும் இன்வைட் பண்ணணும். இவங்க 4 பேரையும் இந்த குரூப்புக்குள்ளே கொண்டு வந்து G7 வந்து G11 மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. G7 வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது டு எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் அண்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் டு தி குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ். அந்த டைமில் இருந்த குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸை சொல்யூஷன் வந்து கிடைக்கணுன்றதுக்காக ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஆரம்பித்தது தான் G7. லேட்டராக ரஷ்யா வந்து 1998 இது கூட ஆட் ஆகும்போது G8 மாறுனுச்சு. ஆனால் 2014 உக்ரைன்லேருந்து ஒரு பார்ட்டான கிரைமியாவை வந்து ரஷ்யா அதோட கண்ட்ரியோட அனெக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால ரஷ்யாவை வந்து வெளியேற்றிட்டாங்க. திருப்பி இது G7 மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, G7 வந்து G11 மாற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுதான் நியூஸு. நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட். இது வந்து இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து டிசைன் பண்ணி கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 நாசா ஆஸ்ட்ரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. இதுதான் நியூஸ். நெக்ஸ்ட்டு ரேர் ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷு. இப்போது இது வந்து இதுக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் வாட்டரில் இப்போ தான் இந்த ஃபிஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதோட பேரில் ஸ்கார்பியன் ஏன் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நியூரோடாக்சின் வெனாம் ஸ்பைன்ஸ், இதோட ஸ்பைன்ஸ் வந்து ரொம்ப விஷத்தன்மை வந்ததாக இருக்கும். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை வந்து ஏதாவது அட்டாக் பண்ண வரும்போது இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி. இப்போது சரௌண்டிங்கோட கலருக்கு ஏற்ற மாதிரியே இதுவும் இருந்துச்சு அப்படின்னா இதை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. அதனால அட்டாக் பண்ண வந்த விலங்கு வந்து போயிடும். அதனால இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இது ஒரு எபிலிட்டி. இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் சேத்துக்கரை கோஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதான் நியூஸ். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டாப் சென்டர். ஒன் ஸ்டாப் சென்டர் எதுக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக லாக்டவுன் பீரியடில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றதான் நியூஸு. நிறையா கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சக்கி, அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரை வந்து நம்ம சக்கின்னு சொல்லுவோம். சக்கியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, வயலன்ஸ்னால் அஃபெக்ட் ஆகிற விமென்ஸ்க்கு வந்து இன்டகிரேட்டட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் சக்கியோட மெயின் அப்ஜெக்டிவ்.
இதுக்கு வந்து இந்த சகி அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. இது வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரம் நிர்பயா ஃபண்டு. நிர்பயா ஃபண்ட்லேருந்து 100% ஃபண்டை வந்து இவங்க அலோகேட் பண்ணுறாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்ன்றது வந்து வைலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிற மைனர் அண்ட் மேஜர் கேர்ள்ஸுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது, லீகலாக ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரீஹேபிட்டேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு நியூஸில் 2 நியூஸ் இம்பார்ட்டன்ட் தோணுச்சு, அதனால் அதுவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அம்மா ஆம்புலன்ஸு. அம்மா ஆம்புலன்ஸுன்றது வந்து அனிமல் மொபைல் மெடிக்கல் ஆம்புலன்ஸ் அப்படின்றது அம்மா அப்படின்றதோட அப்ரிவேஷனு. இப்போது 1962 அப்படின்றது இயர் கிடையாது, 1962ன்றது கான்டாக்ட் நம்பர். இப்போ வந்து ஒரு லைஃப் ஸ்டாக்குக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி 1962க்கு கால் பண்ணால் அவங்க வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அதோட ஃபஸ்ட் எய்டும் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2016 மிஸ் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது 5 டிஸ்ட்ரிக்ஸில் இருந்துச்சு. 5 டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2019 எடப்பாடி ஐயா வந்து 32 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்க்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்ற விதத்தில் மொத்தம் இப்போ 32 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ இது எதுக்கு நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் பீப்புள் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க, அதனால இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஆம்புலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி குவரிஸ், அதாவது பீப்புள் சொல்கிற மாதிரி நேற்று ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த நியூஸு. இதில் வந்து இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டாக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமு. லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, இது வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பாப்புலேஷன் சென்சஸ் மாதிரி தான் லைஃப் ஸ்டாக் சென்சஸும். இது 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1919 1920 அந்த பீரியடில் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கணக்கெடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2019-20 வந்து 20th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து கணக்கெடுத்தாங்க. இது இங்கே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா 2019 UN மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் தி இயர் அவார்டு. இது யார் கொடுப்பா அப்படின்னா UN கொடுத்துருக்காங்க. யாராக இருக்குது அப்படின்னா மிஸ் கவானி ஃப்ரம் இந்தியா, அப்புறம் அர்ஜோ ஃப்ரம் பிரேசில், இவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு இந்த அவார்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிடைக்குது அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணதுக்காகவும் அவங்களோட ஓன் கொலீக்ஸ் அண்ட் லோக்கல் விமன்ஸ் வந்து எம்பவர் பண்ணதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க யார் அப்படின்னா, மிஸ் கவானி அப்படின்றவங்க யார் அப்படின்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இவங்க ஒன் ஆஃப் த மெம்பர். இவங்க வந்து சவுத் சூடானில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக இவங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்றது UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பற்றி நமக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் அதிகமான ட்ரூப்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் போகிறாங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, பீஸ் இல்லாத இடத்துல, அதாவது வார் நடக்கிற இடத்துல பீஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் UN பீஸ் கீப்பிங் எப்போ அப்படின்னா 28th May. இது 2020 இதோட தீம் என்ன அப்படின்னா விமன் இன் பீஸ் கீப்பிங் எ கீ டு பீஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த தீமை வச்சுருக்காங்க, விமன் வச்சு ஏன் இந்த UN பீஸ் கீப்பிங்கோட தீம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து 20th anniversary ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1325. அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1325 என்ன சொல்லுது அப்படின்னா, விமனை வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டியில் இன்வால்வ் பண்ணணும், அதாவது ரோல் ஆஃப் விமன் இன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1325. அது வந்து அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்து 20th anniversary அப்படின்றதுனால இந்த 2020யோட UN பீஸ் கீப்பிங் அப்ஜெக்டிவ் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா விமன் இன் பீஸ் கீப்பிங் தி கீ டு பீஸ். இப்போ நம்ம பீஸ் கீப்பிங்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்போது பீஸ் கீப்பிங்க்கு இந்தியாவோட ரோல் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணி நமக்கு மெயின்ஸ் ரைட்டிங் எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ஆடட் டு திஸ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினோட சேர்த்து நான் ஒரு மெயின்ஸ் கொஸ்டினும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு முடிஞ்ச ஆன்சர் எழுதி நான் ஒரு மெயில் ஐடி போடுறேன், அதுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் கொடுங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் ஐ வில் புட் இட்
உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எழுதி எனக்கு நான் ஒரு மெயில் ஐடி போடுறேன், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாகவே ரிவ்யூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.